காவிரி பிரச்சினை, 3 தொகுதி தேர்தல் நிலைப்பாடு, ஒருங்கிணைப்பாளர் பதவி தேவையா இல்லையா என்பன போன்ற விவகாரங்களில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக அண்மை காலமாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அவற்றிற்கெல்லாம் விடையளிக்கும் வகையில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் பிரத்யேக நேர்காணலை இப்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்திருக்கு. மார்க்சிஸ்ட் யாருக்கும் ஆதரவு இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. மக்கள் நல கூட்டணியில் இந்த ஒரு மாறுபட்ட முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நல கூட்டியக்க செயல்படுறதும் புதுவை மாநிலத்தில் மக்கள் நல கூட்டியக்க செயல்படுறதுலேயும் வேறுபாடு இருக்குது. அவங்க இது மாதிரி ஒரு புரிதலோட ஒரு அணுகுமுறையை புதுவை மாநிலத்தில் அவங்க பின்பற்றலை. அதனால் அந்த மாநிலத்தில் அவங்க அந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரி, உங்கள் விருப்பம் அப்படின்ட்டேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த மாநிலத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவு நாங்களாக எடுக்கிற முடிவுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சிபிஎம் யாருக்கும் ஆதரவு கொடுக்கலன்னு இருக்கு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல புதுவையில். அது நாங்கள் எங்கள் மாநில அமைப்பாளர் சந்திரசேகரன் நேற்று கூட ஒரு அறிக்கையாக விடலாமான்னாரு. வேணாம், அறிக்கையாக விட வேண்டாம், யாராவது கேட்டால் அப்போ பதிலாக சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் புதுச்சேரியில் மட்டும் இந்த மாறுபட்ட நிலைப்பாடு, ஏன்னா கூட்டணியின் போது ஒரே நேரத்தில் அறிவிப்பு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் தனியாக அறிவிக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் தனி நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது எப்படி கூட்டணிக்குள்ள ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் தானே வருது? இல்லை, அது அந்த மாநிலத்தை பொறுத்த மட்டும் அவங்க செயல்பாடுகள் எங்களை அப்படியே பின்பற்ற தன்மை இல்லை புதுவை மாநிலம். அதனால் அது நம்ம தமிழ்நாட்டை பாதிக்காது. தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி இருந்து ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் செயல்பட்டு வரீங்க. திடீரென்று அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீங்கள் விடுவிப்புன்ற ஒரு சர்ச்சை கூட்டணிக்குள்ளே எழுந்திருக்கு. அது பத்திரிகையில் வெளிப்பட்டிருக்கு. இது என்ன காரணம்? வாழ்க்கையில் நான் என்றைக்கும் எந்த பதவியையும் தேடி நாடி செல்லாதவன். கேபினெட் அமைச்சர் பதவி வாய்ப்பு 2 தடவை வாஜ்பாய் சொன்னப்பையும் நான் அதற்கு நிராகரித்தவன். ஒரு 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்து நான் நாடாளுமன்றத்துக்கே போட்டியிடாதவன். 4 கட்சிகளும் இணைந்து இதற்கு ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூறிய போது அதனை ஏற்றுக்கொண்டேன். என் சக்திக்கேற்ற அளவு அந்த மக்கள் நல கூட்டியக்கத்தை அது கூட்டணியாக மாறிய பின்னரும் அதற்கு புதிய வலிவுகளை சேர்க்கிற விதத்திலும் மாநாடுகள் நடத்துகிற விதத்திலும் தமிழகம் பூராவின் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதற்கு திட்டங்கள் வகுத்த விதத்திலும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற பணியை என் சக்திக்கேற்ற அளவு அவர்கள் எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு தான் நடந்து வந்திருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்று டி.கே. ரங்கராஜன் அவர்கள் முதலாக கூடிய கூட்டத்தில் சொன்ன பொழுது அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ கூட அதை ஏற்கவில்லை. அது அவர் பேசிய அந்த கருத்து அதோடு நின்று விட்டது. இப்பொழுது 3-4 மாதங்கள் ஆகிவிட்டன. எனவே அதுதான், அதை வேறு ஒன்றும் அதை கொண்டும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதில் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் செயல்படுறதுக்கு உங்களோட விருப்பம் இருக்கா? 4 கட்சியும் சேர்ந்து நான் இருக்கணும்னு விரும்பினதுனால நான் இருக்கிறேன். அதில் மன நெருடல் வருதுன்னு நினச்சா எனக்கு ஒன்றும் அதில் நான் மக்கள் நல கூட்டியக்கத்தை இன்னும் சிறப்பாகவே நடத்திட்டு போவேன். நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் பதவியில் இருந்து தீர வேண்டும் என்று நான் அப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறவன் அல்ல. அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அதை பற்றி வந்த பேச்சு அளவில்லை. அது அவர் ரங்கராஜன் கருத்தை சொன்னார், அதை மற்றவர்கள் ஏற்கவில்லை. நீங்கள் அதை பற்றி இதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணியாக எடுத்த முடிவு.